ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளுக்காக இன்றைக்கு உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். லெனி சொன்னது போல இன்று பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசுவின் வெற்றி பிரவேசம். ஜீசஸ் ட்ரையம்ஃபல் என்ட்ரி. மத்தேயு 21 முதல் 11 வசனங்களை நாம் கவனிப்போம். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. பெத்தனியிலிருந்து 8ஆம் வசனத்தில் திரளான ஜனங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது பெரிய ஒரு கூட்டம், ஒரு பெருவிழா, ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வாரத்தில், அதாவது ஈஸ்டருக்கு முந்தைய அந்த கர்த்தருடைய நாள், அதுதான் இன்றைக்கு. அதை தான் குருத்தோலை ஞாயிறு. குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு அது பொதுவாக அழைக்கப்படுகிறது. பாம் சண்டே. அதுக்கு இன்னொரு பேரும் நம்ம சூட்டலாம், ஒசானா சண்டே, ஒசானா ஞாயிறு. ஆங்கில ஆராதனையில் இன்றைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செய்திக்கு தலைப்பு ஒசானா. சரி, இன்றைக்கு நான் அதாவது ஈஸ்டருக்கு முந்தைய அந்த வாரம் இந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, இந்த ஒரு வார நிகழ்வை சுருக்கமாக உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு, அதாவது இந்த குருத்தோலை ஞாயிறில் நடந்த நிகழ்வை இன்றைக்கு நாம் கவனிக்கவிருக்கிறோம். திங்கட்கிழமை, அதாவது நாளை என்ன நடந்ததுன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த ஆலயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுத்திகரிக்கிறார், கிளென்சிங் ஆஃப் த டெம்பிள். செவ்வாய்க்கிழமை அந்த யூத தலைவர்களோட அவர் தர்க்கம் பண்ணுறாரு, பல மாதிரி காரியம் அவங்களோட கூட சம்பாஷிக்கிறாரு, கான்ட்ரவர்சிஸ் வித் த ஜூவிஷ் லீடர்ஸ். புதன்கிழமை பெருசாக அவர் எதுவும் செய்யலை, ஓய்ந்திருந்தார், ஓய்வு எடுத்திருந்திருப்பார் அப்படின்னு நாம் நம்பலாம். வியாழக்கிழமை முக்கியமான ஒரு நாள், அதான் இந்த பஸ்காவுக்கு அவர் ஆயத்தம் ஆகிறாரு. இந்த வியாழக்கிழமையே மாண்டி தேர்ஸ்டே, மாண்டி வியாழன், அல்லாவிட்டால் புனித வியாழன் அப்படின்னு கூட அது அழைக்கப்படும். மாண்டி அப்படின்னா இந்த லத்தீன் வார்த்தையிலேருந்து மெண்டாட்டும் அப்படின்னா கொமாண்ட்மெண்ட், கட்டளை. என்ன கட்டளைன்னா, அந்த நாளில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதை தழுவி தான் அந்த வார்த்தை மாண்டின்ற வார்த்தை வந்தது. வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், ட்ரையல் அண்ட் குருசிஃபிக்ஷனு, விசாரணையும், அவர் சிலுவையில் அறையப்பட்டார். சனிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுதலை, ரெசரக்ஷன், ஈஸ்டர். இந்த நிகழ்வை குறிப்பாக அந்த பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து வாசிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கலாம். அப்படின்னா 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி பிரவேசம் நமக்கு வேதத்தில் பதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஒரே ஒரு பின்புலத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது பழைய ஏற்பாட்டுக்கு அது வரைக்கும் உங்களை நான் இட்டு செல்ல விரும்பல. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இந்த பின்புலம் என்னவென்றால், ரோம ராஜ்யமே, ரோமன் எம்பையர், ரோம ராஜ்யம் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, இந்த யூத மக்களை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. ரோம சாம்ராஜ்யமே
அது வந்து பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது, சூப்பர் பவர் அந்த அந்த காலகட்டத்தில். அதனால தான் ஆங்கிலத்தில் இந்த சொல்லாடை எப்படி வந்து சொல்லுவாங்க, ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு, எல்லா சாலைகளும் ரோம் நகருக்கு இட்டு செல்லும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ரோம ஆட்சியின் கீழே அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த யூத மக்களுடைய பின்புலத்தை நம்ம வந்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலையும் பல சமயத்தில் அடிமைத்தனத்துக்கு அவங்க வந்து போனாங்க. அவங்கள ஒருவர் வந்து விடுவிக்கணும். இந்த ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை எதிர்பார்த்தாங்க. அப்படி விடுதலை எதிர்பார்க்கல, தப்பு இல்லை. அப்படிப்பட்ட விடுதலையை எதிர்பார்த்தாங்க. எப்படிப்பட்ட விடுதலைனா ஆத்மீக விடுதலை அல்ல, ஆத்மீக விடுதலை இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான ஒரு 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 விடுதலை. ஆண்டவராகிய இயேசுவே ஆட்சிக்கு வந்து அவர் வந்து ஆட்சி செய்யணும், அரசாணும். அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியில் மற்ற ரீதியில் அவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க நலமாக இருக்கணும். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த எதிர்பார்ப்போடு தான் இப்படிப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு 3 பாடங்களை உங்கள் முன் சுருக்கமாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த பகுதியை சுருக்கமாக நான் உங்களோட கூட கவனிக்கவிருக்கிறேன். மத்தேயு 21ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை. பெரும்பாலும் நமக்கு இந்த பகுதி புரியாதுன்னு இல்லை, பட் இருந்தாலும் நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து, அதாவது ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீஷரும் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயு அங்கே வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, 2 பேரை அவர் வந்து நோக்கி ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய சொல்கிறார். என்ன செய்ய சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். நீங்கள் 2 பேரும் கிராமத்துக்கு போங்க, கோ இன்டு த வில்லேஜ். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஓகே, கட்டப்பட்டிருக்கு, அதை அவிழ்த்து நீங்கள் என்னிடம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்புகிறார். இப்போ யாராவது ஏதாகிலும் சொன்னால் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் 3வது வசனத்தில், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். ஆண்டவருக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கள், ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்கள். மறு உத்தரவாக எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க அந்த அனுமதியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சரி, ஒரே ஒரு வசனம், சகாரியா, இங்கே தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். சகாரியா 9ஆம் அதிகாரமே தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது வந்து சகாரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சகரியா சாப்டர் 9 and verse 9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இதுதான் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட காரியம். தொடர்ந்து கவனிப்போம். 6வது வசனம், இதெல்லாம் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அங்கு உரைக்கப்பட்ட வண்ணமாக இப்போ நடக்குது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளை செய்து கழுதையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஓகே, கழுதையும் பார்க்குறோம், கழுதை குட்டியும் பார்க்குறோம். ஓகே, இரண்டு கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அவர் சவாரி செய்திருக்க மாட்டார்.
சரியா? எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே நேரத்தில் எப்படி 2 கழுதை குட்டியை ஆரம்பத்தில் துதிப்பாடலில் நாம் பாடணும்ல, மரியின் மேல் தான் அந்த அந்த குட்டியின் மேல். நம்ம குட்டின்னு சொல்லும்போது அது நேற்றோ இல்லை ஒரு வாரத்துக்கு முன்பு பிறந்த ஒரு குட்டி அல்ல. ஓகே, அந்த தாயும் குட்டியும் அப்படி தான் பார்க்கணும். அப்போ இந்த குட்டி குட்டி தான், அது தாய் இல்லை, குட்டியை அது வளர்ந்து திடகாத்தமாக ஒருவரை சுமக்கக்கூடிய வலிமை அதுக்கு இருந்திருக்கும். ஓகே, அந்த குட்டியின் மேல் யாரும் ஏறல. ஓகே, கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ஓகே, ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றினாங்க. அதன் பிறகு திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். நிறைய மக்களை, திரளான கூட்டம், முன்னடப்பாரும் பின்னடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசான்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஓகே, அகமகிழ்ந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். ரொம்ப சந்தோஷம் வெளிப்பட்டது. அதற்கு ஜனங்கள், அவங்களுக்கு முழுமையான புரிதல் இல்லை, எல்லாருக்கும் எல்லா விவரமும் எல்லா காரியமும் தெரியும் அப்படின்னு. அதனால் சிலர் அதற்கு ஜனங்கள் இவர் யாருன்னு முதல் கேட்கப்படுது. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார்? இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு, ஒரு ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு இதெல்லாம் நடக்குதே, இவர் யார்? ஓகே, இவர் யார் என்று அவங்க விசாரிக்கிறாங்க. அப்படியா விசாரிக்கப்பட்ட போது அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இப்படியா இயேசு எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கிறத பார்க்குறோம். ஓகே, ஸோ முக்கியமாக இந்த ஜனங்கள் ஒரு ஆத்மீக விடுதலை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்மீக விடுதலையை கொடுக்க தான் வந்தார். சரி, இதில் இன்னொரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு ஏன் கழுதை குட்டியின் மேலே, மரியின் மேல் ஏறி வந்தார்? பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், குதிரை ரொம்ப வலிமையான ஒரு மிருகம். ஓகே, ராஜாக்கள் வாகை சூடிய பிறகு அதில் தான் அவங்க வருவாங்க. ஓகே, திருமணத்துக்கு கூட நான் சென்னையில் ஒரு முறை இருந்தபோது ஒரு வடநாட்டு திருமணம், மாப்பிள்ளை கழுதையில் வரல, பெரும்பாலும் கழுதையில் வரமாட்டாங்க. ஓகே, கழுதை ஓகே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா, ஓகே நம்ம டிக்கெட் ஆனன் நீங்கள் கழுதையில் சவாரி செய்ய விரும்புகிறீங்களா, குதிரை? நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாரும் அந்த சகோதரி கூட எல்லாரும் ஓகே குதிரையின் மேல் தான் சவாரி செய்ய விரும்புவோம். அது குதிரைக்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதோடைய ஓட்டம், அதோடைய நடை, ஓகே அதோடைய அமைப்பு பார்வைக்கும் அழகாக இருக்கும், வேகமாகவும் ஓடும், வலிமையான ஒரு மிருகம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குதிரையில் சவாரி செய்யலை, கழுதையில் சவாரி செய்து வர்றதை பார்க்குறோம். ஓகே, சரி, பழைய ஏற்பாட்டில் அப்படி கழுதையின் மேல் தான் வருவார்னு எழுதப்பட்டிருக்கு. ப்ராஃபஸி தட் மஸ்ட் பி ஃபுல்ஃபில், அது நிறைவேறணும். அவர் கழுதையில் மேலே வந்தார். இப்போ இந்த மக்கள் நினைத்த மாதிரி அவர் இன்னும் ஜெயம் பெறல. ஈஸ்டருக்கு பிறகு தான் மரித்து உயிர்த்தெழுது அதை செய்ய தான் வந்தார். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதான வெற்றி. ஆனால் இப்படியே அவர் போகணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் கூட, அதாவது ராஜாக்கள் கழுதையின் மேல் வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, சாலமோனுடைய அந்த கொரோனேஷனு, அதுக்கு கூட 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் அவர் கழுதையின் மேல் தான் வந்தார். ஓகே, ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள்.
ராஜாவாகிய சாலமோனை வாழ்க என்று எல்லா மக்களும் வாழ்த்துறத பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பிரத்யேக காரியத்தை செய்ய சிலுவையில் அறையப்பட அந்த தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட வண்ணமாக அவர் வந்து கழுதையின் மேல் ஏறி பிரவேசிக்கிறத பார்க்குறோம். சரி பிரியமலை, இன்றைக்கு இது இது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு நிகழ்வு. திஸ் இஸ் நெரேட்டிவ். இது மாதிரி இனிமேல் நடக்காது. ஓகே, இனிமேல் இது மாதிரி நடக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்து வந்து மேக மீதியில் இயேசுராஜன் வேகம் வராரு. அப்படி அவர் வந்து வரவிருக்கிறாரு. இது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஒரே முறை நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு மாபெரும் செயலை உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யதான் இப்படி அவர் வந்து எருசலேமுக்குள்ளே பிரவேசித்து போகிறத நாம் பார்க்குறோம். சரி, இன்றைக்கு உங்களோட கூட சுருக்கமாக 3 காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். இதிலிருந்து 3 பாடங்களை சுருக்கமாக நாம் படித்துக்கொள்வோம். முதலாவது, பயன்படுத்தப்பட நம்ம எல்லாரும் தயாராக இருக்கணும். ஓகே, முதல் பாடம். இரண்டாவது, மனிதரிடையே நாம் வந்து கவனமாக இருக்கணும். ஓகே, என்னென்னா அப்புறம் நான் என்னுடைய செய்தியை நீங்கள் வந்து கவனிங்க. மூன்றாவது, ஆத்மீகத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜஸ்ட் த்ரீ பாயிண்ட்ஸு நம்முடைய படிப்பினைக்கு. ஓகே, நான் சற்று முன்பு சொன்னது போல் 2ஆம் வசனத்தில் ஒரு கழுதையையும் ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்களே, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, இந்த 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 கழுதையும் குட்டி வந்து கட்டப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஓகே, அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லப்படுறத பார்க்குறோம். ஸோ அதோட கூட நம்ம எல்லாருக்கும் தெரியும், கழுதை வந்து குதிரை அல்ல. கழுதை தான் ஒரு சாதாரண பொதி சுமக்க பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிருகம். அதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். இங்கே நம்ம வந்து வாசிக்கிறோம், அதையும் அவர் வந்து பயன்படுத்த விரும்புகிறத பார்க்குறோம். ஸோ முதல் பாடம், இந்த 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 கழுதை குட்டி அது கட்டப்பட்டு இருக்கிறது போல் நீங்களும் நானும் பல சமயத்தில் பல 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 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து கட்டப்பட்டு இருக்கிறோம். ஓகே, நாம் வந்து கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கலாம். கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருந்தாலும் சில காரியங்களினால் நம்ம வந்து கட்டவிழ்க்கப்படாமல் கட்டப்பட்டிருக்கிறோம். அது பாவமாக இருக்கலாம், நம்முடைய சுய நீதியாக இருக்கலாம், பெருமையாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், முறுமுறுப்பாக இருக்கலாம். ஓகே, இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் வந்து கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த ஒரு காரியம், இந்த கழுதையை நாம் வந்து பார்க்கும்போது நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட காரியத்திலேருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டும். வி மஸ்ட் பி ரிலீஸ். ஓகே, வி மஸ்ட் பி அன்டைட். அதிலிருந்து நாம் வந்து வெளிப்பட்டு வர வேண்டும். அப்படியே வெளிப்பட்டு நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக நாம் எல்லாரும் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன், அவ்வப்போது அந்த பாடலை, அருமையான அந்த பாடலை பாடுறோம். அடிக்கடி நம்ம எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவ சித்தத்தை செய்கிறேனா அப்படின்ற கேள்வி அவ்வப்போது அடிக்கடி நீங்களும் நானும் கேட்பது நல்லது. நம்ம எல்லாரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறாரு. நம்ம எல்லாரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். இங்கே தேவன் வந்து கழுதையை பயன்படுத்தியதை நாம் வந்து வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாக பாலாமை வந்து எச்சரிக்க என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஒரு கழுதையை தான் கடவுள் பயன்படுத்தலை, குதிரையை கூட பயன்படுத்தலை. ஓகே, அது அவருடைய விருப்பம். யார் எவரையும் அவரால் வந்து பயன்படுத்த முடியும். கழுதையை தான் பயன்படுத்தினார், குதிரையை பயன்படுத்தியிருக்கலாம், அல்லாட்டி வேற ஒரு மிருகத்தை பயன்படுத்தியிருக்கலாம். இந்த தீர்க்கதரிசியை எச்சரிக்க கழுதையை தேவன் பயன்படுத்துகிறத
நாம் வந்து பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியாவை போஷிக்க ஒரு காகம் எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த காகத்தை அவர் பயன்படுத்துகிறார். புறாவை அல்ல, ஒரு கிளி அல்ல. அவர் நினச்சிருந்தா எந்த ஒரு பறவையும் அவரால் பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் ஒரு காகத்தை, ஓகே, ஒரு காகத்தை அவர் வந்து பயன்படுத்துகிறத பார்க்குறோம். யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மீனை அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. யோனாவோட வாழ்க்கையில் நோவாவுடைய வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்கும்போது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வர ஒரு புறாவை பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஒரு படிப்பினையாக சொல்ல வருகின்ற ஒரே ஒரு காரியம், நம் எல்லாரையும் தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். ஓகே, ஸோ இதில் முக்கியமான இன்னொரு காரியம், இந்த கழுதைக்குட்டி யாரும் பயன்படுத்தாத ஒன்று. ஓகே, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக பிரத்யேகமாக அந்த 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 மரியை அவர் வந்து பிரயாணம் செய்கிறத பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலையும் கடவுள் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். எப்படிப்பட்ட ஒரு கட்டுகளில் நாம் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடணும். அது மட்டும் இல்லை, இந்த ஊழியத்தை நாம் வந்து செய்யும்போது, ஓகே, இது கடவுளுடைய உன்னதமான ஊழியம், பரிசுத்தமான ஊழியம், பரிசுத்த உள்ளங்களோடு, பரிசுத்த கரங்களோடு, பரிசுத்த எண்ணங்களோடு இந்த ஊழியத்தில் நாம் ஈடுபடுவது மிக மிக அவசியம். அப்படிப்பட்டவர்களை தான் கடவுள் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லாட்டி நம்முடைய ஊழியம் செய்யலாம். ஓகே, நீங்களும் நானும் ஊழியம் என்ற பேரில் ஊழியம் செய்யலாம். அந்த ஊழியம் சில சமயத்தில் சிறந்து போகாது. அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையாது. ஊழியம் என்ற பெயரில் முடியும், ஊழியத்தை நிறைவேற்றிடுவோம், அது ஒரு ஆசீர்வாதமாக அமையாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்து நம்மையே நம்ம வந்து தாழ்த்தி முழுமையாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த எண்ணத்தோடு சிந்தையோடு கூட தேவனுடைய சித்தத்தை, நம்ம எல்லாருக்கும் பல மாதிரி விருப்பம் இருக்குது, நம்முடைய விருப்ப பிரகாரம் நம்ம வந்து செயல்படக்கூடாது. எனக்கு இதில் திறமை இருக்குது, நான் வந்து இதை செய்வேன் அதை செய்வேன், அது என்னுடைய விருப்பம். ஓகே, சில சமயத்தில் சபையில் ஒரு குறிப்பிட்ட ஊழியம் இருக்கும், அதை யாரும் வந்து அதனால் வந்து நான் அதை வந்து செய்யணும் அப்படின்னு இல்லை. அது தேவனுடைய சித்தமாக இருக்கணும். தேவன் நம்மை வந்து வழிநடத்தி அவருடைய உதவியோடு அவருடைய மகிமைக்காக நாம் அந்த ஊழியத்தை செய்யணும். அப்போ நம்முடைய வாழ்க்கை வந்து பரிசுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, சீவப்படாத பென்சிலை நம்ம வந்து எதுக்கும் பயன்படுத்த முடியாது. சுடப்படாத செங்கல் அதையும் நாம் வந்து பயன்படுத்த முடியாது. தீட்டப்படாத வாழை, கத்தி அதையும் சரியாக பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி நம்ம ஷார்ப்பாக இருக்கணும், சரியாக இருக்கணும் கடவுளுடைய பார்வையில். அப்படிப்பட்டவர்களை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஸோ அங்கே இருக்கிற நம்ம யாரும் எவரும் நினைக்கக்கூடாது, ஐயோ நான் வந்து நிறையா படிக்கல, எனக்கு நிறைய திறமை இல்லை, எனக்கு மற்றவர்கள் மாதிரி அப்படி நான் வந்து இல்லை. நீங்கள் சாமானிய மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கலாம். ஓகே, ஆனால் கடவுள் விரும்புகிறது நம்முடைய உள்ளம். மகனே உடைய நெஞ்சத்தை எனக்கு வந்து கொடுக்கணும், ஆயத்தமாக இருக்கணும், நம்முடைய உள்ள சரியாக இருக்கணும். அப்படி நாம் வந்து இருக்கும்போது கடவுள் நம்மை பயன்படுத்த விரும்புவார். ஓகே, ரெண்டு உதாரணம். ஒரு சபையில் ஒரு மூப்பர் வந்து இருந்தாராம். பாஸ்டர் வந்து அந்த சபையை விட்டு போகிறார். எல்லாரும் அந்த மூப்பரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். அந்த திருச்சபையோடைய மூப்பர் பாஸ்டரை பற்றி யாரும் பெருசாக பேசலையாம். ஓகே, புதுசாக ஒரு பாஸ்டர் வந்துருக்கிறாரு. அந்த பாஸ்டர்கிட்ட எல்லாரும் கதைக்கும் போது பேசி கொண்டிருக்கும்போது இந்த மூப்பரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களாம். முதல் வாரம் அந்த பாஸ்டர் அந்த புதுசாக போயிருக்கார். அப்போ அதே வாரத்தில் அவர் சாலையில் வந்து போய் கொண்டு இருக்கும்போது என் மாதிரி முடி, அவருக்கு நிறைச்ச முடிய, வயதானவர் தான், சாலை ஓரத்தில் அந்த சாலை பணிகள்லாம் செய்யும்போது கல்லெல்லாம் தூக்குவாங்க, அதை வந்து பாஸ்கெட்டில் தூக்கி சுமந்து கொண்டு போகிறாராம். அப்போ பாஸ்டர் பார்த்துட்டாரு, இது எங்கேயோ பார்த்த தலை மாதிரி இருக்கேன், சபையில் பார்த்த ஒரு முகம் மாதிரி இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் தூரம் காரை போய் பார்க்க திரும்ப நடந்து வந்தாராம். வந்து பார்த்தோன்னே அவருடைய மூப்பர், சபையோடைய மூப்பர் தான் இப்படிப்பட்ட ஒரு கூலி வேலையை செய்கிறார். ஆனால் அந்த சபையில் அந்த மூப்பருக்கு அவ்வளவு மவுசு, அவ்வளவு மரியாதை,
எல்லாரும் வாயார அவரை குறித்து பேசுகிறாங்களாம். நம்ம பரிசுத்தமாக வாழ, தேவனுடைய ஊழியத்தை செய்ய நமக்கு நிறைய படிப்பு இருக்கணும், நிறைய திறமை இருக்கணும் அப்படின்னு இல்லை. கழுதையே கடவுள் பயன்படுத்தினார். நம் ஒவ்வொருவரையும் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும். நம்முடைய குடும்பத்திலையும் சரி, திருச்சபையிலையும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி. ஓகே, இது தேவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை. நமக்கு இருக்கின்ற தாளந்துகள், திறமைகள் எதுவாக இருந்தாலும் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. பல மாதிரி ஊழியங்கள், பல மாதிரி காரியங்கள், பல மாதிரி சேவைகள் நிறையா இருக்குது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைவேற்றணும். இன்னும் ஒரே ஒரு உதாரணம், இரண்டாவது காரியத்துக்கு போவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இங்கே சிங்கப்பூரில் நிறைய அவருக்கு அழைப்பு வந்தது. சிங்கப்பூரில் அழைப்பு, பெரிய மெயின் லைன் சர்ச்சில் வீடு, கார் இதெல்லாம் கொடுக்க விரும்பினாங்க. அவர் இந்தியாவில் பிறந்தவர், இப்போ சிங்கப்பூர் சிட்டிசன். நல்ல ஆங்கிலம் பேசுவார், தமிழ் சரளமாக பேசுவார், ஜேர்னலிஸ்டாக வேலை பார்த்தார். எந்த அழைப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஓகே, அப்புறம் ஒரு நாள் அவர் நான் சந்திக்கும் போது, நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்னாரு. ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்னாரு. நான் சொன்னேன், சிங்கப்பூரில் நீங்கள் ஊழியம் செய்யலை, நீங்கள் இந்தியாவுக்கு போகலாமே, சரளமாக தமிழ் பேசுகிறீங்க, இந்தியாவுக்கு போகலாமே. சரி, சவுத் இந்தியாவுக்கு போக வேண்டாம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா அங்கெல்லாம் போக வேண்டாம், பரவாயில்ல, அங்கே கொஞ்சம் காஸ்பல் நல்லா போய் கொண்டிருக்கு. நீங்கள் வடநாட்டுக்கு போகலாமே, ரைட்? வடநாட்டுக்கு போனால் இட்லி சப்பாத்தியாவது சாப்பிட்லாம்ல. நிறையா தோசை இட்லிலாம் பெருசாக கிடைக்காது. ஆகாரம் முக்கியம் இல்லை, ஆகாரம் முக்கியம். சிஸ்டர் நீங்கள் ரொம்ப ஓகே, ரொம்ப சிரிக்கிறீங்க. ஆகாரம் ரொம்ப முக்கியம், அட்லீஸ்ட். ஓகே, அதை நீங்கள் சாப்பிட்லாமே, பரவாயில்ல, இது மறந்துடுங்க, இட்லி தோசாவை மறந்துடுங்க, அங்கே போய் அதாவது சாப்பிட்லாமே. ஏன் பிரதர் ஆப்பிரிக்கா? ஓகே, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதுதான் என்னுடைய அழைப்பு. ரொம்ப சிரமம்தான். 3 வருஷம் இருந்தார் ஆப்பிரிக்காவில். ஓகே, அதன் பிறகு மிஷன் போர்டு அவர் கேட்டாங்க, திரும்ப நீங்கள் வரீங்களா? இல்லை, நீங்கள் வரணும், உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லை, அவர் சொல்லியிருக்காரு, இன்னும் 3 வருஷம் நாங்கள் இருக்க போகிறேன். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான். அவங்க சொன்னாங்களா, மிஷன் போட்டு நாங்கள் உங்களுக்கு we will give you 1 month to think over. அவர் சொன்னார், I already decided, நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு 1 மாதம் தேவையில்லை. இல்லை, இன்னும் நீங்கள் யோசித்து 1 மாதத்துக்கு பிறகு சொல்லுங்கள். ஓகே, ஸோ 3 வருஷம் ஆப்பிரிக்காவில் இருந்தார். அப்புறம் தொடர்ந்து இன்னொரு 3 வருஷம் அங்கே இருந்தார். அப்புறம் சிங்கப்பூரில் ரீஜனல் டைரக்டராக இருந்தார். போன வாரம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, நான் திரும்ப 1 way டிக்கெட்டில் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்ட்டு. அப்படின்னா திரும்ப வர மாட்டார். he wants to go and serve them. ஸோ அவரை பொறுத்தவரை அதுதான் தேவனுடைய சித்தம் அவருக்கு. ஸோ இன்றைக்கும் சில பேர், நானும் ஊழியக்காரர், அதனால சொல்கிறேன், நானும் ஊழியக்காரன், 40 வருஷம் ஊழியம் செய்கிறேன். சில பேர் ஊழியன்ற பேரில் என்னென்னமோ செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஓகே, ஸோ உறுதியாக நமக்கு தெரியணும், நீங்களும் நானும் செய்வது தேவ சித்தத்தை நம்ம நிறைவேறும் போது தேவன் நம்மோட கூட இருந்து, ஓகே, அவருடைய நிறைவு, ஆவி நிறைவு, அந்த உற்சாகம், ஓகே, அதை கடவுள் நமக்கு கொடுப்பார். இரண்டாவது காரியம், இந்த மனிதர்களிடையே நாம் கவனமாக இருக்கணும். ஓகே, இந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை ஒருவரோடு நம்ம அணுகுவது, அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், உற்றார் உறவினர்கள், வேலை ஸ்தலங்களில், சபையில் பலவிதமான மக்களை நாம் சந்திக்கிறோம். நீங்களும் நானும் சந்திக்கிறோம். சில சமயத்தில் நம்முடைய கவனக்குறைவினால் நிறைய பாதிப்பு உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுகிறது. பிகாஸ் we were careless, we were not careful. அதனால் சாவதானமாக இல்லை, அதனால் பலவித பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிறோம். இங்கே
8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலையும் அவருக்கு வந்து பெரிய ஒரு வரவேற்பு, இந்த மக்கள் பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்குறாங்க, ஆர்ப்பரிப்பு. ஓகே, 5 நாட்களுக்கு பிறகு, ஓகே, 5 நாட்களுக்கு பிறகு மத்தேயு 27ஆம் அதிகாரம் 22 வந்து வாசிக்கிறோம், அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று. ஏறத்தாழ இந்த ஜனம் தான், இந்த கூட்டம் தான். ஓசானானா கர்த்தாவே ரட்சியுமே, அதான் பொருள். ஓசானானா கர்த்தாவே ரட்சியும், ரட்சிக்க வராரு, இவர் தான் எங்களுடைய மேசியா, அதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படி ஆர்ப்பரித்தாங்க. ஆனால் இதே ஜனங்கள் ஏறத்தாழ ஒரு 5 நாட்களுக்கு பிறகு என்ன சொன்னாங்கன்னா, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னாங்களாம். எல்லாரும் ஆர்ப்பரித்தாங்க, எல்லாரும் புகழ்ந்தாங்க, எல்லாரும் ஓசானானாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க, அவரை வந்து சிலுவையில் அறையணும்னு. அவருக்கு விரோதமாக அவங்க வந்து செயல்பட்டாங்க. அவருடைய எதிர்பார்ப்புகள் சந்திக்கப்படாமல் போயிடுச்சுது. கேட்டது அவங்களுக்கு வந்து கிடைக்கல. ஓகே, இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடு. மனிதனுடைய துதி இன்றைக்கு வந்து துதியாக இருக்கும், புகழ்ச்சியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கு நீங்களும் நானும் மனிதனுடைய துதியினால் புகழ்ச்சினால் நம்மையே நாம் வந்து மறந்து ஆகாயத்தில் நம்ம வந்து பறக்க நினைக்கக்கூடாது. ஓகே, பெரும்பாலும் நம்ம வந்து சொல்கிற ஒரு வார்த்தை வந்து ஹியூமன் பீயிங்ஸை தி ஆர் ஃபிக்கல் மைண்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நிலையற்ற மனம் உள்ளவங்க, ஒரு மாதிரி இப்படி வந்திருப்பாங்க, இன்னொரு முறை ஓகே வேறு விதமாக அவங்க வந்து மாறுவாங்க. இன்றைக்கி வந்து அன்பாக இருப்பாங்க, காலப்போக்கில் அந்த அன்பு வந்து எதிர்ப்பில் முடியும். அந்த அன்பு வந்து கசப்பில் அது முடியும். ஸோ அதனால் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசுவே சொல்கிறாரு, லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தில், எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது, ஓகே, எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோன்றார். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். கள்ள தீர்க்கதரிசி உங்களோட பிதாக்கள் வந்து புகழ்ந்தாங்களாம். ஓகே, ஸோ ஐயோன்றாரு. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை நம்ம வந்து பார்த்தா ஆஹா ஓஹோ நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படி இப்படின்ட்டு ஓகே மக்கள் வந்து பேசலாம். ஸோ நிலையற்ற மனம் உள்ளவங்க. ஒரு சபை பிதா ஜான் கிறிஸ்டோஸ்தம்னு சர்ச் ஃபாதர், அவர் இப்படியா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மரணத்திற்கு பிறகு மக்கள் உங்களை எவ்வளவு விரைவாக மறந்து விடுவார்கள், உங்கள் மரணத்திற்கு பிறகு மக்கள் உங்களை எவ்வளவு விரைவாக மறந்து விடுவார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவனை தவிர வேறு யாரையும் மகிழ்விக்க நீங்கள் பிரயாசப்பட மாட்டீர்கள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான். அதை நான் உங்களுக்கு வந்து வலியுறுத்த விரும்புகிறேன். எல்லா நேரங்களிலும், எல்லா காலங்களிலும், எல்லா சூழலையும் உங்களையும் என்னையும் உயிருக்கு உயிராக மனதார நேசிக்கின்ற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஓகே, ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் பல சமயங்களில் நீங்களும் நானும் மனிதர்களை பிரியப்படுத்த நம்ம வந்து துடிக்கிறோம். மனிதனுக்கு கீழ்ப்படிய, மனிதனை சந்தோஷப்படுத்த, மனிதனை போற்ற, மனிதனை குறித்து நல்ல காரியத்தை வந்து செய்ய. ஓகே, பெரும்பாலும் பாருங்கள், மனிதர்கள் உங்களை என்னையும் திருத்துறதில்லை, ரொம்ப குறைவு. ஓகே, நாம் செய்கிற தவறை பார்த்து அது சமயத்தில் போதகராக கூட இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், சபையார் மற்றவங்க வந்து செய்கிற தவிர வேலை ஸ்தலங்களில் கூட, குடும்பத்தில் கூட, ஓகே, பிள்ளைங்களை திருத்தலாம் மிக குறைவு. யாரும் திருத்தலைன்னு நான் சொல்ல வரல, திருத்துவது மிக குறைவு. ஓகே, மனிதனை பார்த்து நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்னு நம்ம வந்து புகழ்ற நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இன்னொரு காரியம், குறிப்பாக அந்த ஆசிய கலாச்சாரத்தில் நம்ம வந்து நேரடியாக பேசுறதில்லை. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறதில்லை. வெஸ்டர்ன் கல்ச்சரில் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க, உங்களுக்கு தெரியும். வி ஆல்வேஸ் டாக் பிஹைண்ட். அதுதான் நம்முடைய கலாச்சாரம். இது ஒன்றும் புதுசு இல்லை, அது நம்ம ரத்தனத்தில் வந்து ஊதிடுச்சிங்க. இப்போ நம்மளுக்கு சில காரியம் பிடிக்காது, ஓகே,
சில சமயத்தில் ஒரு காரியம் வந்து பிடிக்காது, சரியாக சில பேர் உடுத்தாமல் இருப்பாங்க, இல்லாட்டி நிறைய நகையை போட்டு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். தோளில் கை போட்டு சிஸ்டர் அப்படி நாத்தான் தீர்க்கதரிசி மாதிரி தாவீதை பார்த்து சொல்கிறார், நீர் தான் அந்த குற்றவாளின்னு. அப்படி சொல்கிறதில்ல. பின்னால் போய் அப்படியே ரகசியமாக இங்கே ஒரு ஆள், அங்கே ஒரு ஆள், இங்கே இப்படி வராங்க, அப்படி வராங்க, அவங்க குடும்பம் இப்படி 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 அதான். ஓகே. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, ரொம்ப கவனமாக இருக்கணும். மனிதர்களை சீக்கிரமாக நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. மனிதர்களை நம்பக்கூடாது நான் வந்து சொல்லலை, சீக்கிரமாக நம்பிடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கிறிஸ்துவர்களையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கிறிஸ்துவர்கள் நான் சொல்கிறேன், 40 வருஷம் அனுபவத்துக்கு பிறகு நான் சொல்கிறேன், 50 வருஷம் கிறிஸ்டியனாக இருக்கிறேன். தயவு செய்து கிறிஸ்டியன் பேர் ஆபிரகாம், டேவிட், யாக்கோபு, கோப்புன்னா தயவு செய்து நம்பாதீங்க. ஓகே. நாங்கள் சமீபத்தில் ஒரு கான்ட்ராக்டர் வந்து சில பேர் வந்து முடிவு செஞ்சு அவர் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறேன்ட்டு அவருக்கு அந்த கான்ட்ராக்டரை வந்து அந்த வேலையை வந்து கொடுத்தோம். பில்டிங் வந்து டெடிகேட் பண்ணிச்சு. ஃபெப்ரவரி டெடிகேட் பண்ணப்பட்டுச்சு பில்டிங்கு. மன்னிக்கணும், ஜனவரி. இப்போ ஃபெப்ரவரி முடிஞ்சிருச்சு, மார்ச் முடிஞ்சிருச்சு, ஏப்ரலும் முடிஞ்சிருச்சு. இன்னும் வேலையை முடிக்கலை. இன்னும் வேலையை முடிக்கலை. ஓகே. கிறிஸ்டியன். ஸோ யாராக இருந்தாலும் ஓகே, நான் உங்களுக்கு வந்து கொடுக்கின்ற ஆலோசனை, யாரையும் சீக்கிரம் நம்பிடாதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே. நான் பல முறை உங்கள்கிட்ட வந்து சொன்னது போல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை பார்த்து ஹூ ஆயுன்னு கேட்கவே மாட்டார். அவர் ஹவ் ஆயுன்னு தான் கேட்பார். மனுஷன் இன்னைக்கு வந்து ஓகே ஹவ் ஆர் யூ, ஹா ஹா ஹோஹோன்னுவான். நாளைக்கு தே வில் ஃபொர்கெட் அஸ், வேறு மாதிரி அவங்க வந்து திரும்புவாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஸோ மனிதனுடைய தன்மையை, அவனுடைய பாவத்தன்மையை, அவனுடைய தில்லுமுள்ள ஓகே வேதம் வந்து சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் வந்து திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறதாம். ஸோ அந்த கரை மனிதர்களை சில சமயத்தில் விடாமல் பிடித்து கொண்டிருக்கு. அதனால தான் அப்படியே அவங்க வந்து செயல்படுறத சீக்கிரம் மாறிடுவாங்க. ஓகே. அவங்க யார் எவராக இருந்தாலும் சீக்கிரமாக அவங்க வந்து மாறிடுவாங்க. ஓகே. அதை தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்தது. ஸோ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவது முடிவாக, நாம் வந்து இந்த ஆத்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதான் ஒரு வேதனையான காரியம். இந்த மக்கள் வந்து ஆத்மீகத்துக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஓகே. இந்த மக்களை, இந்த ஜனக்கூட்டத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து பார்க்கும்போது பின்னோக்கி அவங்களை வந்து பார்த்தாங்கன்னா எல்லாவித வாய்ப்புகளையும் இந்த மக்கள் வந்து இழந்துட்டாங்க. ஓகே. எல்லா வாய்ப்புகளையும் இழந்தாங்க. பின்னோக்கி பார்க்கும்போது அவங்கள சுற்றி அவர் வந்து பார்க்கும்போது ஆத்மீக அறியாமை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஓகே. கண்கள் மூடப்பட்டிருந்தது, உள்ளம் வந்து ரொம்ப தூரமாக இருந்தது. அவங்கள சுற்றி அவர் வந்து பார்க்குறப்ப பலவிதமான சமய சம்பந்தமான காரியங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அந்த ஆலயம் வந்து திருடருடைய கள்ளருடைய குகைகள் அது வந்து மாறிடுச்சு. ஓகே. இந்த சமய தலைவர்கள் அவரை வந்து கொல்ல அவங்க வந்து எத்தனிக்கிறாங்க. ஸோ இந்த மக்களை நாம் பார்க்கும்போது இன்னொரு காரியத்தை நாம் வந்து படித்து கொள்ள முடியும். ஆத்மீகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே. தீர்க்கதரிசி சொன்னவைகள் நிறைவேறுவேன். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வை நாம் வந்து பார்க்குறோம். தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டதை வந்து நிறைவேறும் ஒரு காலம் வரும். அந்த நியமிக்கப்பட்ட அந்த நாளில் மரித்தவர்களையும் உயிரோடு இருக்கின்றவர்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க அவர் வந்து வரவிருக்கிறார். அது மிகவும் சமீபமாய் இருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து பார்க்கும்போது யுத்தங்களின் செய்தியை குறித்து நம்ம வந்து கேள்விப்படுவோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் நடக்கும். அப்போ இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரைவில் வரவிருக்கிறாரு அப்படின்றத நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. ஸோ இந்த மக்களை நம்ம வந்து பார்க்கும்போது அவங்க மறுமைக்கல்ல, இம்மைக்கு மாத்திரம், ஜஸ்ட் ஃபார் திஸ் வேர்ல்டு, நாட் ஃபார் த லைஃப் ஆஃப்டர். அவங்க இம்மைக்கு மாத்திரம், இம்மைக்கான வாழ்வுக்கு மாத்திரம் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்ததை நாம் வந்து பார்க்குறோம்.
ஓகே, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் நகரத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். வேதாகமத்தில் 3 முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓகே கண்ணீர் விட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு முறையை யாரை பார்த்து? இந்த மக்களை பார்த்து, அந்த நகரத்தாரை பார்த்து, அவங்களுடைய உள்ளத்தின் அலங்கோலத்தை பார்த்து, அவங்களுக்கு அழிவு காத்திருக்கிறது, உள்ளத்தை திறக்காம இம்மைக்கான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு வேதனையோடு கூட அந்த மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புனித வாரத்தில் அவங்களுக்காக அவர் வந்து கண்ணீர் விடுறார். ஓகே, அப்புறம் லாசருவின் அருகேல அந்த குடும்பத்து மேலே அவர் வச்ச பாசம், நேசம், அந்த அணுக்கமான உறவு, அதனால் அங்கே அவர் வந்து கண்ணீர் விட்டதை நம்ம வந்து பார்க்குறோம். கெத்செமனே தோட்டத்தில் கூட ஓகே அவர் வந்து அழுதார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த குறிப்பாக எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கூட நான் பார்க்குறோம். ஸோ அதனால் பிரியமானவர்களே, நமக்கு இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த மக்கள் செய்த தவிர நீங்களும் நானும் செய்யவே கூடாது. ஓகே, செய்யவே கூடாது. இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலை செய்கிறோம், பல காரியத்தை செய்கிறோம், அதெல்லாம் நம்ம வந்து செய்யணும். ஆனால் இன்றைக்கு மாத்திரம் நம்ம வந்து வாழக்கூடாது. இந்த உலக காரியங்களுக்கு மாத்திரம் நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படியா வாசிக்கிறோம்? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கொலோசியன் சாப்டர் 3, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஓகே, மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், விபச்சாரம், எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் அழித்து போட்டு ஓகே அவருக்காக இந்த ஆத்மீக காரியங்களுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரைவில் வரவிருக்கிறார். ஓகே, அதை நீங்களும் நானும் நம்புகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரைவில் வரவிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மனதார நம்புனா நம்முடைய வாழ்க்கையை வேறு விதமாக நம்ம வந்து கட்டமைப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர், ஏறத்தாழ என்னுடைய வயசு என் மாதிரி ரிட்டையர் ஆகிட்டார். அவர் வந்து சொன்னார் மனைவிக்கிட்ட, நாம் வந்து நம்முடைய வீட்டை விற்றுருவோம், சிங்கப்பூரில் 4 ரூம் ஃப்ளைட் இருக்குது, வீட்டை விற்றுருவோம், வீட்டை விற்றுட்டு எல்லா பணத்தையும் எடுத்து நம்ம செலவுக்கு வச்சுக்குவோம், இந்தியாவுக்கு போவோம், ஸ்ரீலங்காவுக்கு போவோம், மற்ற தேசங்களுக்கு போவோம். நம்ம ஹெச்டிபியில் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து வாடகை வீடு கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சீப், உங்களுக்கு வெரி சீப்பு, வாடகை வீடு கிடச்சிடும். அந்த வீடு நமக்கு போதும், அந்த வீடு நமக்கு வந்து போதும் அப்படின்னா அவரை வந்து பார்த்து கேட்டேன், ஐயா நீங்கள் ஜோக் பண்ணுறீங்களா இல்லை மனசார சொல்கிறீங்களா? பாஸ்டர், இதுதான் என்னுடைய முடிந்த முடிவு. ஆனால் மனைவி வாயை திறக்க மாட்டுறாங்களே, மனைவி வாயை திறக்க மாட்டுறாங்க. லோத்துடைய மனைவியோட ஆவி அவங்களுக்கு இருக்குது போல இருக்குது, உலகம் அப்படியே பிடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அவர் கொஞ்சம் தமாஷா சொன்னார். ஆனால் பிரியமர்களே, அவர் சொல்கிறதில்ல ஒரு பாயிண்ட், நீங்கள் போய் உங்கள் வீட்டில் விற்றுங்க நான் சொல்லலை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி என்கிட்ட ரொம்ப உறுதியாக சொன்னாங்க, கிறிஸ்துவர்கள் வீட்டை விற்கக்கூடாது. என்னமோ 11வது கட்டளை மாதிரி சொல்கிறாங்க. கிறிஸ்துவர்கள் வீட்டை விற்கக்கூடாது, மாறாக கிறிஸ்துவர்கள் வீடு மாத்திரம் தான் வாங்குவேன். எங்கே போட்டிருக்கு? ஓகே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவர் சொன்ன பிறகு நானும் அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வந்து கொண்டிருக்கு. எனக்கு இருக்கிற ஃப்ளாட்டை விற்கிறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட விற்கலான்ட்டு. பிரியமானவர்கள், எல்லாம் நம்மளை விட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. அதனால தான் வேறு விதமாக வாழ்க்கையை கட்டமைக்கணும்னு சொல்கிறேன். இந்த பாடல் வரிகள் சொல்ல, கட்டின வீடும் நிலம் பொருளுமே, கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடு விட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு ஒன்றுமே வரப்போகிறதில்லை. காலத்தின் அருமையை நாம் வந்து அறிந்து வாழாவிடில் நீங்களும் நானும் கண்ணீர் விடுவோம். இன்னொரு பாடல் வரிகள் இப்படி வந்து சொல்லுது, காலமே செல்லுதேன், வாலிபம் மறையுதேன், எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். அதாவது கர்த்தர் இல்லாமல் கர்த்தர் நம்மோட கூட இருந்து கல்வி இருந்தால் வந்துனது. ஓகே,
எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வியெல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் இயேசு வந்து அதி சீக்கிரத்தில் வரவிருக்கிறாரு. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்கும் சீர்தூக்கி பார்ப்போம், தப்பு இல்லையா? அதெல்லாம் கேட்டு பாருங்கள். எவ்வளோ நகை இருக்குது உங்கள்கிட்ட, எத்தனை வீடு இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். ஓகே, பல மாதிரி திட்டங்கள் வந்து இன்னொரு 5 வருடத்துக்கு திட்டம் போடுறீங்களா? நீங்கள் போட்டுட்டீங்களா? அப்படின்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க இன்னும் 5 வருடம் வரைக்கும் இயேசு வந்து வரமாட்டார், 2030க்கு பிறகு தான் வருவார் அப்படி நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தான் இப்போ 5 இயர் பிளான் போட்டு பெரிய ஒரு காணி வாங்கி இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, வீடெல்லாம் கட்டாதீங்க நான் சொல்லலை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகள்லையும் அந்த தேவ பிரசன்னம், தேவ ஆவியின் வழி நடத்துதல் நமக்கு இருக்கணும். நிறைய போய் யாரையும் எப்படி நம்ம வந்து ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆலோசனை கேட்கறது சரிதான். ஆனால் வேதம் வாசிக்கும் போது the blessed Holy Spirit will lead us. என்ன செய்யணும், அடுத்து என்ன முடிவு, எதை விற்கணும், எதை வாங்கணும், என்ன செய்யணும், ஓகே அப்படின்னு வழி நடத்துவார். ஸோ நம்ம சேகரிக்கிறது எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஓகே, ஒன்றுமே நம்ம கூட எதுவும் கொண்டு வந்ததில்லை, எதுவுமே நம்ம வந்து கொண்டு போக முடியாது. நம்மளால் வந்து கொண்டு போக முடியாததுக்கு ஏன் நம்ம வந்து இவ்வளோ பிரயாசப்பட்டு, இவ்வளோ வேர்வை சிந்தி, இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ கடன் வாங்கி பல மாதிரி காரியத்தை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறோம். அது சரியா? அது ஞானமான ஒரு 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 காரியமா? அதுதான் தேவனுடைய சித்தமா? அந்த கேள்வியை நம்ம வந்து கேட்டு அதுக்கு வந்து நாமளே பதில் காண்பது நல்லது. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. ஆண்டவராகி இயேசுவே, உம்முடைய இந்த வெற்றி பிரவேசத்தை குறித்து நாங்கள் வாசித்தோம். இதை நாங்கள் வாசிக்கும்போது சரித்திரத்தில் எங்களுக்காக நடந்த ஒரு ஒரு செயல் இது. நீர் எங்களுக்கு கொடுத்த வாழ்க்கைக்காக எங்களை மீட்க வந்தீர், எங்களை மீட்டீர், அதுக்காக நன்றி. உம்முடைய 2ஆம் வருகையை கூட நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சிந்தித்து செயல்பட உம்முடைய உதவியோடு கூட தேவ ஆவியின் நிறைவில் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு உதவி செய்ய, எங்களை பலப்படுத்த எங்களுக்காக தேவனையே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.